பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான நாளிலும் கூட வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் இந்த வசனம் இப்படியாக சொல்லுங்க: இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு என்று பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளுக்கு சொல்லக்கூடிய காரியம். அதில் பிலதெல்பியா சபைக்கு சொல்கிற காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிற காரியத்தை இந்த இடத்துல பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் இந்த பூமியில் வந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரத்துக்கு சென்றவர் மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையிலே, விசுவாசத்தில் அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு கிறிஸ்துவில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த வேத பகுதி இப்படி சொல்லுது: இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி, சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் எப்போ வருவார் அப்படிங்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை அப்போ கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் வந்து தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கு உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சீஷர்கள் கேட்கிறார்கள். அதிலேயே 14வது வசனம் சொல்லப்படுகிறது: ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். எப்பொழுது முடிவு வரும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த சுவிசேஷத்தை பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் முடிவுக்கு வரும். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். சுவிசேஷம் ஏன் சொல்ல வேண்டும்? ஒவ்வொரு கிறிஸ்துவர் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும் அவர்கள் தலைமையில விழுந்த கடமை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை இந்த பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். மூல முடுக்கில், பட்டி தொட்டியில், கிராமங்களில், காடு மேடுல, மலைகளில் எங்க ஜனங்கள் இருக்கிறாங்களோ அங்க எல்லா இடத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் செல்ல வேண்டும். எல்லா இடத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் ரீச் ஆக வேண்டும். அப்பதான் முடிவு வரும். அதுலேயே 30வது வசனத்துக்கு நேராக பார்ப்போம். அதிலே அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மாட்சிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேலே வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரங்களும் கண்டு புலம்புவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறது நிச்சயம். எப்படி அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தாரோ அதே போல தேவன் சபையை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். 31வது வசனம் சொல்லுது: வலுவாய் துணிக்கும் எக்காலத்த சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தில் ஒருமுனை தொடங்கி முதற்கொண்டு மறுமுனை மட்டுமுள்ள திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை
சொந்த இரட்சகராக சொந்த தெய்வம் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க எல்லா தேவன் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் இருக்கிற திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார். அதையே தான் தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் பார்க்குறோம். தெசலோனிக்கர் புஸ்தகம் 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் 4 அதிகாரத்தில் 16-17 இப்படியாக சொல்லுகிறது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். யார் அவருடைய வருகையில எழுந்திருப்பார்கள்? யார் அவருடைய வருகையில் வருவார்? கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், அதாவது பின்பு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம் என்கிற இந்த நிச்சயத்துல தான் கிறிஸ்தவர்கள் ஆமென் அல்லேலூயா இருக்கிறாங்க. ஆமென் அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமா வருவார். இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்து சபை எடுத்துக்கொள்ளப்படும். யார் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மரித்தார்களோ, யார் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறாங்களோ அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்பொழுதுதான் உலகத்தின் முடிவு வரும். அல்லேலூயா அல்லேலூயா. அதிலே 42 பார்ப்போம். மத்தேயு புஸ்தகத்தில் 24:42 உங்கள் ஆண்டவர் என்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள். அதே 44 சொல்லுது, நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அவர்னஸா இருங்க, விழித்திருங்க, ஆயத்தமாயிருங்க. அவர் எப்ப வருவார், எப்படி வருவார்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்தில், எந்த நிமிஷத்தில், எப்பொழுது அவர் வருவார் என்று யாரும் சொல்ல முடியாது. அதிலே 36வது வசனம் சொல்லப்படுகிறது, அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவரும் அறியார், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிதா ஒருவருக்கு மட்டுமே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறதை, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை, அவருடைய ரகசிய வருகையை குறித்து அவருக்கு ஒருவருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால என்ன பண்ணுங்க, விழித்திருங்க, ஆயத்தமாயிருங்க. எந்த நாளுகளை, எப்பொழுது, எந்த நிமிஷத்துல வருவார் என்று சொல்ல முடியும். ஆமென் அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்துக்கு நேராக திருப்பி கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22, 23 இப்படி சொல்லுது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்திருக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எப்படி ஆதாம் பாவம் செய்தபடினால எல்லாரும் பாவத்தில் மரித்தார்களோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, அதே போல கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 23வது வசனம் சொல்லுது, அவரவர் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவார். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்களே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நிச்சயம் உண்டு. அந்த வருகையில் அவரோடு கூட நீங்களும் நானும் நித்திய காலமாக இருக்கணும். அப்படின்னா முதல்ல அவருக்குள்ள நாம் இருக்கிறவர்களா இருக்கணும், அவருக்குள்ள நீங்க இருக்கிறவர்களா இருக்கணும். நாமே அல்லேலூயா. எப்படி ஆதாமுக்குள்ள மரித்தார்களோ அதே போல கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய முதற் பலனாய் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவரே முதற் பலனாய் இருக்கிறார். பின்பு அவர் வருகையில் அவர்களுடைய உயிர்ப்பிக்கப்படுவார்கள், அவர்களுடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா.
இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு அருமையான தேவஜனமே, இப்பொழுதே மனம் திரும்பு, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரோடு நித்திய காலமாக வாழுவதற்கு தான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதில் நீங்கள் பங்குள்ளவர்கள் ஆக வேண்டுமா? அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக என்றென்று இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ நீங்கள் விரும்புகிறீங்களா? இன்றே இப்பொழுதே முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை ரட்சியும், முடிவரை இந்த நிலைத்திருப்பினை ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னது போல, ஆண்டவரே என்னை ரட்சியும், உடைய வருகைக்கு நான் விழித்திருக்கவும் ஆயத்தமாய் இருக்கவும் என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. நிச்சயம் ஆண்டுடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.